ஹாய், இன்னைக்கு இஃப்தாருக்கு சிக்கன் மோமோஸ் அண்ட் ரெட் சில்லி சட்னி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மோமோஸ்க்கு 1 கப் மைதா மாவில் உப்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் டோவாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 ஹார்ஸ் ரெஸ்ட்டுக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சட்னிக்கு நல்லா ஒரு சுடுதண்ணியில் ஒரு பெரிய தக்காளியை நல்லா கீறி போட்டு 3 வரமிளகா விதையை எடுத்துட்டு 2 பல்லு பூண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அது கொதிச்சோன்னையுமே அந்த வாட்டரை ஸ்டெயின் பண்ணிவிட்டு மிக்சியில் அதை போட்டு கொஞ்சோண்டு உப்பு சர்க்கரை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அண்ட் தென் ஃபில்லிங்ஸ்க்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 1/2 கேரட் பொடியாக நறுக்கிறதா நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதங்கினுமே சிக்கன் போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா அது வெந்தனையுமே மாவை நான் கொஞ்சம் மெல்லிஸாக பரத்திட்டேன். நீங்கள் கொஞ்சம் தடிமனாக பரத்திக்கோங்க. அப்போ தான் அந்த அவுட்டர் லேயரில் அது தெரியாது. எனக்கு அவுட்டர் லேயர் தெரிஞ்சுது. ஸோ எனக்கு அந்த மடிப்பு வராதனால நான் ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி பண்ணிட்டேன். ஸோ எல்லா ஃபில்லிங்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா மோமோஸையும் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தேன். நல்லா சூடாக ஹெல்த்தியாக நல்லா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சு. சட்னி எல்லாமே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் சட்னி கூட வச்சும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.